ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கேரளா டு வால்பாறை வந்து ஒரு ட்ரிப்பு போகலான்னு சூஸ் பண்ணி நானும் அண்ணனோட ஃபேமிலியும் போயிட்டுருக்கோம். கேரளாவுக்கு போகிறதுக்கு நாங்கள் மேப்பை பார்த்து தான் ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். கேரளாவுக்கு முன்னாடி இந்த சுரங்கப்பாதை வருது பார்த்திங்களா, அந்த பாலத்தை நம்ம கடக்க போது செம்மையாக இருந்துச்சு. நான் நல்லா தூங்கிட்டேங்க. என் ஹஸ்பண்ட் தான் எழுந்திரிச்சு டக்குன்னு வேமா எந்திரி, இங்கே பாரு சூப்பராக இருக்குது பாரு, வீடியோ கேட்ச் பண்ணிக்க அப்படின்னு சொன்னார். சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மைக்குமே ரொம்ப அமைதியாக போயிட்டு இருந்துச்சு. நைட்னால் உங்களுக்கு நமக்கு நல்லா இருக்கும் இல்லையா, டிராஃபிக் எதுவும் இல்லாமல் வண்டி நல்லா ஓட்டிகிட்டு போகலாம்ல, அதனால் சூப்பராக இருந்துச்சு. இந்த சுரங்கப்பாதை யாரெல்லாம் கடந்து போயிருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். உண்மைக்குமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பார்க்கவே எப்படிலாம் அப்படி கட்டியிருக்காங்கன்னே தெரியலைங்க. உண்மையிலே சூப்பராக கட்டியிருந்தவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் அப்படியே அந்த பாலத்தை கடந்து கேரளாவுக்கு கொஞ்சம் நாங்கள் இப்போ போகும்போது ஒரு 5 மணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போயிட்டுருக்கோம். அந்த மேப்பை பார்த்து தான் எங்கே போகுது, மேப்பு நம்மளை கரெக்டாக கூட்டிகிட்டு போயிடுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தான் போய்கிட்டு இருக்கேன். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போகிறோம். நாங்கள் ஏதாவது ஒரு அனிமல் தெரியுமான்னு பார்த்தா வெறும் மாடு தான் இருக்குங்க. ஒரு அனிமல் கூட எங்களுக்கு தெரியவே இல்லை. மாடு தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் பார்க்குறதுக்கு அப்படியே கரெக்டாக 6 மணிக்கு 6:15 நாங்கள் உள்ளே கேரளாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மைக்குமே கேரளா நான் கேரளா இது வரைக்கும் போனதே கிடையாது. எனக்கு வயசு 30 ஆச்சு. ஆனால் இந்த மாதிரி நான் ட்ரிப்புக்கெலாம் நான் போனதே கிடையாது. இதுதாங்க ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட் டைம் இதுதான் வந்திருக்கேன். உண்மைக்குமே எனக்கு ரொம்பவே ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. அடுத்தடுத்து என்ன பார்ப்போமோ அப்படின்ற ஒரு இது. காலையில் 6 மணி 6:30 இந்த டேமுக்கு போயிட்டோம். டேமை கிராஸ் பண்ணுறப்ப பசங்களாம் அந்த டேமை நில்லுங்கப்பா நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே போய் நின்று ஒரு ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்து நல்லா பார்த்தோம். பிள்ளைங்களை நல்லா பார்க்குங்க, தண்ணிக்குள்ளெல்லாம் விளையாடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க. அதனால் அதற்குள்ளே சும்மா வாக்கிங் மாதிரி போயிட்டு அப்படியே ஃபோட்டோஸ்லாம் நல்லா எடுத்துகிட்டு அவங்க காரை முன்னாடி கொண்டு போய் பார்க் பண்ணிட்டாங்க. நீங்கள் நடந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் நடந்து போயிட்டு பசங்களை கொண்டு நிப்பாட்டிட்டு நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். பாருங்கள், மலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தண்ணி ரொம்பவும் அதிகமாக இல்லாமல் ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் தண்ணி அப்படியே மைல்டாக ஓடிக்கிட்டுருக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. காலையில் போன உடனே நானும் எங்கள் அண்ணியும் ஃபோட்டோ, நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டு, அண்ணன் பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ. ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கேரளா அதரம்பள்ளின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த ஏரியாவுக்குள்ளே நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம். கார் பார்க்கிங் முடிச்சு நம்ம நடந்து வந்துக்கிட்டு இருக்கப்போ மேலே டிக்கெட் எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ இந்த வீடியோ அந்த ஃபால்ஸை ஒரு கேட்சப் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அங்கே நம்ம வீடியோலாம் எடுத்ததுக்கப்புறமேட்டு அங்கே போய் நம்ம அந்த டிக்கெட்டு கொடுப்பாங்க பார்த்திங்களா, டிக்கெட்லாம் வாங்கிட்டு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்னாங்க. அதனால் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அவனுக்குள்ளே ஒரு ரம்மி விளாண்டுட்டு அப்படியே எல்லாமே அவங்க உடைகள் எல்லாம் மாற்றிட்டு குளிக்கிறதுக்கு ரொம்பவே ரெடி ஆயாச்சு. ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு உள்ளுக்கு போயாச்சு. குளிக்கிறதுக்கு நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம். சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையுமே நாங்களாம் கிராமத்துலேருந்து போனதுனால எங்களுக்கு தண்ணினா எங்களுக்கு அவ்வளோவா இது இல்லை, பழக்கப்பட்டது தான். இருந்தாலும் இவ்வளோ ஒரு அழகான ஒரு பாறையிலேருந்து வருது அப்படின்னா யாருக்கு தாங்க ஆசை இருக்காது. சூப்பராக இருந்துச்சு. என் மகன் என் அண்ணன் பசங்களாம் வரவே மாட்டேங்கிட்டாங்க. ரொம்ப நேரமாக குளிச்சுட்டு போவோம்ன்ட்டு வரவே மனசே இல்லைங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நாங்கள் அதுக்குள்ளே தாங்க குளித்தோம். சாப்பிடவே யாருக்கும் பசிக்கவே இல்லைங்க. உள்ளக்கே தான் குளிச்சுட்டே தான் இருந்தோம் எல்லாருமே. குளிச்சுட்டு வெளியில் வர்றப்போ ஒரு பட்டர்ஃப்ளை கேட்சப் பண்ணோம். கேட்சப் பண்ணிட்டு நாங்கள் ஒரு ஃபோட்டோஸ் அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கான்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதரம்பள்ளி வாங்க, சூப்பராக இருக்கும். நாங்கள் அடுத்து நான் 2வது பார்ட் 2 போடுறேன். வால்பாறை